ஒரு ஜாபுக்கு டைரக்டா ஹெச்ஆருக்கு மெசேஜ் பண்றாங்க. அது அவங்களுக்கு ரீச் ஆச்சா அவங்க பார்த்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கு என்னங்க பண்ணலாம்? அவங்களோட ஹெச்ஆர் மெயில் ஐடியை எடுக்க போறோம். ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இமெயில் இங்க லிஸ்டா இருக்கும். அவங்களோட இமெயிலுக்கு நாம வந்து டைரக்டா மெயில் பண்ண முடியுங்க. சோ இந்த ட்ரிக் மூலமா வந்து எந்த ஹெச்ஆர் இருந்தாலும் அவங்களுடைய மெயில் ஐடியை நம்மளால எடுக்க முடியுங்க. இது மூலமா உங்களுடைய ட்ரீம் ஜாப் நீங்க அடைய முடியும். LinkedInல ஒரு சூப்பரான ஹேக்கிங் டெக்னிக் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேங்க. டைரக்டா ஹெச்ஆரோட மெயில் ஐடி எப்படி எடுக்கிறதுங்க? LinkedInல இருந்து ஒரு ஜாபுக்கு டைரக்டா ஹெச்ஆருக்கு மெசேஜ் பண்றாங்க. அது அவங்களுக்கு ரீச் ஆச்சா அவங்க பார்த்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கு என்னங்க பண்ணலாம்? அவங்களோட ஹெச்ஆர் மெயில் ஐடியை எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக் அண்ட் காஷன் ஃபெடக். வெல்கம் டு அவர் சேனலுங்க. ஐடிக்குள்ள நுழையணும்னு ஆசைப்படுறவங்க நேர்மையா போகணும்னு நினைங்க. கெரியர் கேப் இருக்கு, உனக்கு வேலை கிடைக்காது, நான் ஐடியில் இருக்கு, உனக்கு வேலை கிடைக்காது பொய்யுங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கோர்ஸ் முடியிற நேரத்தில் தான் வேலைன்னு கேட்கும் போது தான் வந்து 20,000 கொடு, 50,000 கொடு, 1 லட்சம் கொடுன்ட்டு பணம் கேட்பாங்க. கம்பெனியை ஏமாத்தி உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்றவங்க உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இந்த பிளானை போடுவாங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் இருந்தா கண்டிப்பா வேலை கிடைக்குங்க. நம்பிக்கையோட போராடுங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் நான் கொடுத்துருக்கேங்க. நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து LinkedInக்கு போயிடுங்க. LinkedInல வந்து இந்த சர்ச்ல போயிட்டு HR அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. HRன்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் ஆஃப் HRs வருங்க. அந்த HR நீங்க கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த HR ஓட டீடைல்ஸ் வருங்க. நம்ம கனெக்ட் பண்றதுனா அவங்கள கனெக்ட் பண்ணலாம். மேபி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலன்ற பட்சத்துல வந்து நம்மளால வந்து அவங்களோட டீடைல்ஸ் நம்ம எடுக்க முடியாதுங்க. இங்க நான் கான்டாக்ட் இன்ஃபோக்கு போனாலுமே வந்து அவங்களோட மெயில் ஐடி எதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்றேன்னா வந்து இந்த HR உடைய சில டீடைல்ஸ், ஹை லெவல் டீடைல்ஸ் நம்ம எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ராக்கெட் ரீச் அப்படின்ற டூலுக்கு போயிட்டோம். சோ அங்க போயிட்டு அந்த HR உடைய பேரை நம்ம போடணுங்க. இங்க நேம் இருக்குல, இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு லொகேஷன் தெரிஞ்சுனா லொகேஷன் நீங்க கொடுக்கலாங்க. அப்படி இல்லையா ஆக்குபேஷன், ஸ்கில், எந்த கம்பெனி, எல்லா டீடைலுமே கொடுக்கலாங்க. எதெல்லாம் கொடுக்க முடியும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த HR எந்த கம்பெனில இருக்கான்னு உங்களுக்கு வந்துச்சுங்க. இந்த லிஸ்டா இருக்கிற கம்பெனியும் இதுவும் சேமா இருக்கான்னு நம்ம பாத்துக்கணுங்க. பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இமெயில் இங்க லிஸ்டா இருக்கும். அவங்களோட இமெயிலுக்கு நாம வந்து டைரக்டா மெயில் பண்ண முடியுங்க. சோ இந்த ட்ரிக் மூலமா வந்து எந்த HR இருந்தாலும் அவங்களுடைய மெயில் ஐடியை நம்மளால எடுக்க முடியுங்க. அவங்களுக்கு டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. இது மூலமா உங்களுடைய ட்ரீம் ஜாப் நீங்க அடைய முடியுங்க. இந்த டூலோட லிங்க் உங்களுக்கு வேணுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் தேடி உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா வந்து மறக்காம அந்த ஹார்ட் பிரஸ் பண்ணி எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க.